கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய பெரிதான கிருபையினால நம்ம இன்னைக்கு ஏசாயா 10வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. ஈசோப்பினால் கழுவாம் இன்றே சுத்தமாவாம். ஈசோப்பினால் கழுவாம் இன்றே சுத்தமாவாம். உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அப்பா உம் சமூகத்தேன் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பாவும் சமூகத்தேன் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறாம். எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறாம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால ஏசாயா 10வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஏழைகளை வழக்கிலே தோற்கடிக்க பண்ணவும், என் ஜனத்தை சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். இதோட நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜட்ஜ். ஜட்ஜுக்கு என்ன வார்த்தைனா சபாட். ஜட்ஜ் டு ஜட்ஜ் ச ஏ மேல கொண்டு வரும். சபாட் சபாட் சபாட். ஜட்ஜுங்கிறதுக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெலிவர். டெலிவர் என்னதுங்க? ஒருத்தனுக்கு ஒரு குற்றத்தை சுமற்றி இருக்காங்க, ஒரு கொலை குற்றம். இந்த ஜட்ஜி இவனை டெலிவர் பண்றாரு. எழுந்து டெலிவர் பண்றாருன்னா அந்த கொலை குற்றத்திலிருந்து டெலிவர் பண்றாரு. அதனால டெலிவர்ங்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது. இந்த அல்லது ரூலர், ரூலர்னா ஆளுகை செய்கிறோம். இதுல தேர்ட் பார்ட்டி அப்படின்னு இருக்குது. தேர்ட் பார்ட்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜுங்கிறது தேர்ட் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி. ஒருவன் தவறு செய்திருக்கிறான், இன்னொருத்தன் குற்றம் மேல வந்திருக்குது. ரெண்டு பேருக்கும் சண்டை, சொத்து சண்டைனாலும் சரி, ஏதோ ஒன்று எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனா ரெண்டு பேர் வந்துருவாங்க, ஒரு ஆள் வர முடியாது. ஆனா இந்த ரூலர் ஜட்ஜ் யாருன்னா தேர்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டியாக நம்ம
ஆண்டவர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமும் பிரச்சனை ரெண்டு பார்ட்டிக்கு, இந்த ரெண்டு பார்ட்டிக்கும் நடுவில் ஆண்டவரை கொண்டு வராங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 5வது வசனம் 16:5. அப்பொழுது சாராய், ஒரு பார்ட்டி பேர் சாராய், ஆபிரகாமை நோக்கி, ரெண்டாவது பார்ட்டி ஆபிரகாம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை கட்டாயம் வரும், வரலன்னா சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு நேரிட்ட அநியாயத்தின் 9 மேல் சுவர் சார்ஜ் போட்டுச்சு அம்மா. யார் மேல பிரச்சனை? ஓ மேலதான். ஏன்னா அம்மா தான் ஐடியாவே கொடுத்தது, கொண்டு வந்தது எல்லாம் அவங்க தான். அந்த பழிய பாருங்க, பிரச்சனை நடத்தி போட்டேன். என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கற்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக என்கிறாள். வருங்க, தேர்ட் பார்ட்டி வராருங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவிலே நின்று நியாயத்து. நான் சொன்னது அத்தனை இருக்கணும். தேர்ட் பார்ட்டி அவர் தான் ஜட்ஜ், அவர் அங்கதான் இருப்பாரு. ஆனா அந்த ரெண்டு பார்ட்டி மாறி மாறி வரும். ரைட், இதுதான் தேர்ட் பார்ட்டி நம்ம பார்க்கணும். பதினெட்டாவது அதிகாரம் 25வது வசனத்தை. ஆதியாகமம் 18:25. துன்மார்க்கனோடு நீதிமானை சங்கரிப்பது உமக்கு. இங்க ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டத்தை பேர் துன்மார்க்கன், இன்னொருத்தர் நீதிமான். நடுவில் நிற்கிறது ஜட்ஜ். உமக்கு தூரமாக இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பது உமக்கு தருவாங்க. சர்வ லோக நியாயாதிபதி. இங்க நம்ம என்ன பார்க்கணும்? சர்வ லோக நியாயாதிபதி. ஜட்ஜுகள்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கொலை நடந்திருக்கு. அதுல அந்த அடிபட்டவன் எங்க ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கான். இப்ப நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும், நான் தான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சிருக்கேன். இது மதுரையில் அந்த கோர்ட் கேஸ் நடக்குது. நான் போய் கரெக்டா போயிட்டு ஒரு போலீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வந்தாச்சு சார், நான் வந்துடுறேன். கார்ல இருந்து இறங்கினேன். அப்பா எனக்கு ஒரு சூடு கொடுத்தாரு. சார், இந்த ஜட்ஜி ரொம்ப மோசமான ஜட்ஜி சார். அவருக்கு ஆசை என்னன்னா, உங்களை மாதிரி வர டாக்டரை கிழிச்சு தொங்க விடுறது அவருக்கு ஒரு சந்தோஷம் சார். சும்மாவே நான் பயந்து போய் போறேன், இருந்தாலும் எனக்கு இப்படி சூடு ஏற்றி விட்டாரு. நான் வந்து சர்ஜரி பண்ணிடுவேன், பேஷண்ட் பார்ப்பேன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கோர்ட்ல போய் நின்று ரொம்ப பிடிக்காத காரியம். அது இந்த ஜட்ஜி இப்படி ஒரு மோசமான ஜட்ஜின்னு இந்த சும்மா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு அப்படியே அடியில் வேர்த்துக்கிட்டே இருக்குது. நான் போய் நிற்கிறேன், கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நின்று ஒரு வணக்கம் வச்சேன். அவர் என்னை பார்த்தாரு. நான் நினைச்சேன் இருந்தாலும் என்னை கொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா லேசா அவர் ஸ்மைல் கொடுத்தாரு. அது என்னால் கண்டுபிடிக்க முடியுது. நான் அந்த ஆப்போசிட் வக்கீல் கேள்வி கேட்கிறாரு. இவர் எனக்கு சாதகமா பதில் பேச ஆரம்பிச்சார். ஜட்ஜி பேசுறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா, நம்ம ஜெபத்துக்கு இவ்வளவு ஆண்டவர் பதில கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசியாச்சு. பேசி 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 அவர் முடிச்சிட்டாரு. போதும், டாக்டர் விட்டுருங்க, இறங்க டாக்டர் அப்படின்ட்டார். நான் போய் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து, ஜட்ஜி அதோட ரூம்குள்ள போயிட்டார். அந்த அந்த ஜட்ஜிக்கு ஒருத்தர் நிற்பார், இந்த ஒரு டபாலம் வர போட்டு. அவர் என்கிட்ட வந்து, ஜட்ஜை அவங்கள பார்க்கணுங்கிறாருன்ட்டு. கட்டாயம் உள்ள விட்டு திட்ட மாட்டார். திட்டம் நான் வெளியே திட்டிருப்பாரு. நான் உள்ள போறேன், அந்த கோட்டோடய போனேன். ஏன்னா கோட்டை களத்தை கூட வச்சு போய் வரணும். வந்து இந்த உட்காருங்க, கோட்டை களத்துங்க அப்படின்னாரு. அவர் சொல்றாரு, சார் நான் விருதுநகர்ல இருந்திருக்கேன் சார் ஜட்ஜா. அப்போ உங்க ஹாஸ்பிட்டலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் எனக்கு உங்க ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லுவாங்க. எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கு, இந்த டாக்டரை ஒரு நாள் நம்ம பார்க்கணுமேட்டுன்னு. ஆனா விருதுநகர்ல வச்சு, மதுரையில வச்சு உங்களை பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நாள் என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதுங்களா, எந்த ஜட்ஜும் நம்மளை கடிச்சு கொத்துக்கறி போட போறோ அவர் என்னை பார்க்க ஆசையா இருந்தார். சரி, கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான் சொல்லலாம். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம், அவர் சர்வ லோகாதிபதி. 1 சாமுவேலுக்கும்
1 சாமுவேல் 18வது அதிகாரம் 25வது வசனம். 18:25. சரி, 1 சாமுவேல் 3:13. 1 சாமுவேல் 3:13. இப்ப ஏலிய பார்க்கிறோம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணினதை ஏலி அறிந்தும் அவளை அடக்காதவன் போன நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு, இந்த ஜட்ஜ்மெண்ட் மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாரும் கதையை முடிக்க போறாரு. அணி அதை அப்பீல் போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் புவர். புவருக்கு அனி 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 புவர் ANI. இன்னொரு இடத்துக்கு எபியோன் EBYON எபியோன். அந்த ஓ மேல போட்டுருக்கேன். ஓ ஓ எபியோன். ஓ அந்த ஓ கொஞ்சம் அதில் புஷ்னா எபியோன். அனி அப்படின்னா என்ன அர்த்தம்? போர். இந்த போருக்கு இன்னொரு அர்த்தம் வீக். எப்படி அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நான் ஒரு வீக்கா நிக்கிறேன், எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா இந்த பயத்தோடு எனக்கு தான் ஒரு வீக். இந்த வீக்ங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு தேவை உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. தேவை உள்ளவர்கள். ரெண்டாவது எபியோன்ங்கிறது என்ன? டிசபிலிட்டி. டிசபிலிட்டின்னு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்கள். எல்லாமே ரெண்டு வேற வேற வார்த்தை. அனிங்கிறது யாருன்னா நீடி, அவருக்கு தேவை இருக்குது, பணம் கிடையாது, பிச்சை எடுக்கணும், அவங்க அந்த பிச்சை எடுக்கிறாக உட்கார்ந்துருக்காங்க. இந்த அபியோன் டிசபிலிட்டி, உடல் ஊனம் உள்ளவர்கள். வாசலிலே உட்கார ஒரு பிச்சைக்கார கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துல ஆனியும் இருப்பாங்க, எபியோனும் இருப்பாங்க. இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு உபாகமம் 24:14 24:14 உன் சகோதரரில் உன் தேசத்தின் வாசலிலே அந்நியரும் ஏழைகளும் எளிமையான கூலிக்காலையும் ஒடுக்காதிருப்பார்கள். அந்நியர் வீக், ஏன்னா அவங்களுக்கு பவர் கிடையாது. ஏழை, அதான் நம்ம பார்க்குறோங்க, புவர், ஆனி, எபியோன். இவர்களை என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. 15வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் வேலை செய்த நாளிலே பொழுது போகும் முன் அவன் கோழியை கொடுத்து, அவன் ஏழையும் அதன் மேலே ஆவலமா இருக்கிறான். அவன் அதை கொடுக்காவிட்டால் அவன் உன்னை குறித்து முறையிடுவான், அது உனக்கு பாவமா இருக்கும். நான் கேட்பேன் அப்படிங்கிறார். சரி, யாத்ராகமும் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்ப்போம். விதவையும் திக்கற்ற பிள்ளைகளும் ஒடுக்காதிருப்பையாக. அவர்கள் எவ்வளவு ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் முறையிடுதலை நான் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்கள் மனைவிக்கு நீ அவன் மனைவி விடவாக்கி விட்டுருங்க. அந்த கோபம். சரி, மூன்றாவதாக நான் பார்க்க போறோம், அது விடோ. விடோ, விதவை. அல் மனாஹ் விடோ. ALMA அல்மானஹ் NAH. ஏன் அவருக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு? அல்மானஹ் HAH சேர்த்து நஹ் விடோ. அல்மானஹ் விதவை. கணவன் மரித்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுடைய நிலைமை இது. சோசியல் எக்கனாமிக்கல் பொசிஷன் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. சோசியல் எக்கனாமிக்கல் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகவும் பெரிய கோடீஸ்வரி, அவளுக்கு கணவன் இல்லைன்னா அவளுக்கும் இதான் அல்மனாக தான்,
ஆனா அவன் இந்த கேட்டகரி கூட வரமாட்டான். புரிஞ்சுக்கோங்க. சோசியல் ஸ்டேட்டஸ் வச்சுதான் இதை நீங்க அப்ளை பண்ணணும். எல்லாருக்கும் இது கிடையாது. ஆதியாகமம் 38வது அதிகாரம் 11. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கிறோம். ஒரு கைம்பெண். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவையும் அவன் சகோதரனையும் சேர்த்துத்தான். மருமகளாகிய தாமாரை நோக்கி, இந்த மருமகளாகிய தாமார் கைம்பெண்ணாய் இருக்கிறார். இந்த கைம்பெண் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிடும். கைம்பெண், விதவை அல்லது விடோ, தனியா இருக்கக்கூடாது. இவ தகப்பன் வீட்டுக்கு போயிடும். இன்னொரு வார்த்தையை பார்த்துட்டு நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 5வது வசனம். 14:5. ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு அவள், நான் விதவையாயிருக்கிறேன், என் புருஷன் செத்து போனான். கிளியரா சொல்லிடுச்சு. விடோ அல் மனாஹ். இதுக்கு ஏன் இவங்களை நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 22வது அதிகாரம் 21வது வசனம், 22, 21. அந்நியனை சிறுமைப்படுத்தாமல் ஒடுக்காமல் இருப்பதாக நீங்கள் எகிப்திலே அந்நியராக இருந்தீர்கள், விதைவையும் திக்கற்றவளையும் ஒடுக்காதிருப்பார்கள். காரணம், ஒரு காலத்துல நீ இப்படிதான் இருந்தாய்ங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். இதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிட்டேன். அப்புறம் நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 1வது வசனம். ஏழைகளையும் வழக்கிலே தோற்கடிக்க பண்ணவும், என் ஜனத்தின் சிறுமையானவர்களை நியாயத்தை புரட்டிப்படவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளை கொள்ளையிடவும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த ஆத்தர் என்ன கொடுத்துருக்காருன்னா, கிரைம் அண்டர் த கலர். கலர் நான் என்ன சொல்றேன், இப்ப நான் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இது ஒயிட்டும் போடலாம், என்ன கலர்னாலும் போடலாம். அந்த கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஜட்ஜ் ஒரு கருப்பு கலர் கோட்டு போட்டு தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஜட்ஜும் அப்படிதான் இருப்பார், அங்க இருக்கிற வக்கீலும் அப்படிதான். அந்த கலர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயத்தை கொடுக்கும். ஆனா கிரைம் அண்டர் த கவர். அப்ப அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தவறு செய்யறாங்க. இதுதான் தலைப்பு. தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். கிரைம் அண்டர் த கவர். இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் ஆண்டர் கொடுத்துட்டார். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்ராயிம் எழுதுறாரு. உங்களுக்கு ஒரு வில்லன் வர்றான், ஆசாரியன். ஆசாரியன்கிற ஒருத்தனை ஆண்டவர் இங்க அனுப்புறாரு. எதுக்காக அனுப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகள், யார் பிள்ளைகள்? ஆண்டோடைய பிள்ளைகள். இப்ராஹிம் சரியான ஒரு வாதையில நடக்கணும்ட்டு, ஆனா இங்க அநியாயமான தீர்ப்பை கொடுக்கறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, சுயநலம். இந்த சுயநலங்கிறதாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். இன்னைக்கு வாழ்க்கையில உலக தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சுருவாங்க. என்னுடைய மாமனார் அவர் பல்லத்தில் இருக்கார். அவர் எங்க ரொம்ப பேச மாட்டாரு. கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி சொல்றாரு. அந்த கட்சியில ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண ஒரு இடத்துல தையல் மிஷின் வச்சிருந்தார். அவர் தையல் மிஷின் வச்சு அவர் வாழ்க்கையை ஆரம்பிச்சார். ஆனா இப்ப அந்த தலைவரே டிக்ளேர் பண்ணியிருக்காரு, எத்தனையோ கோடி சொத்தி அவர் வச்சிருக்காரு. என்ன கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சமமா வாழணும். சரிங்களா? ஒரு கலர். அந்த கலர் என்னது? சீஃப் மினிஸ்டர். அந்த சீஃப் மினிஸ்டர்ங்கிற கலர்ல ஏகப்பட்ட சொத்து சேர்த்தார். இந்த சொத்து எப்படி சேர்த்திருப்பாரு? இதே மாதிரிதான். சரி, இதுதான் அடிப்படையான ஒரு காரியம். இப்ப இப்படி ஒரு காரியம் நடக்குது. ஆனாலும் தேவனுடைய அழைப்பு மாறவே மாறல, தேவனுடைய அன்பு மாறல. அந்த அன்பு எப்படி மாறலங்கிறத 9வது அதிகாரம்
12வது வசனத்துல கடைசியில பாருங்க, அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டியபடி இருக்குது. அந்த இன்னும் அவருடைய கை நீட்டியபடி இருக்குங்கிறது 9வது அதிகாரம் 17வது வசனம் 21வது வசனம் பிளஸ் 10வது அதிகாரம் 4வது வசனம். இது அடிக்கிற கையல்ல, அணைக்கிற கை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 20வது வசனத்துல வலதுபுறத்துல பட்சித்தாலும் பசிக்கிறது, இடதுபுறத்தினார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பக்கமும் பாவம் பிடிக்கிட்டு இருக்கு, ரெண்டு பக்கம். ஆனாலும் அவர் தன் கையை நீட்டிருக்காரு, அந்த அன்பை அழைக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டு ஆகும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுக்கு ஒரு சம்பவம் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கணுமா? 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 21:1 நமக்கு தெரிஞ்ச சம்பவம். லேசா தோட்டப்படும். ஆஹாப் அரண்மனை அருகே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. திராட்சை தோட்டங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரம், வாழ்வாதாரம். திராட்சை ரசத்தை யூஸ் பண்ணுவாங்க, திராட்சைய ஒரு பயரா மாத்திடுவாங்க, ஹார்டாக்கி நம்ம அது காய வச்சிருவாங்க, அதை டிராவலுக்கு கொண்டு போறதுக்கு. அவங்களுக்கு போற வழியில தண்ணி தாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரை சீடை தண்ணி ஊற்றி அதை ஒரு ஜூஸ் ஆக்கிப்பாங்க. இப்படி பல வகையில அது மருத்துவ குணம் இருக்குது. இது ஒரு தண்டை இருந்துச்சு. ஆனா ராஜாக்கு என்ன ஆசைன்னா, அதை என்னதான் மாத்தணும், வாசிக்கணும், அதை எனக்கு கூட, அதுக்கு பதிலாக நான் உனக்கு தருவேன், நான் அதை என்ன செய்யணும், கொள்ளைக்கு அடுத்தபடியாக திராட்சை தோட்டத்தை தருகிறேன், கீரை தோட்டமாக மாற்றுவீங்க. கீரைங்கிறது ஃப்ரீயா கிடைக்கும். காரணம் என்னன்னா, சாத்தானுடைய நோக்கம் த பெஸ்ட் ஒஸ்டா மாத்துங்க. கேட்கறது ராஜா மனைவி வர்றா, என்னையா நீ இப்படி சோகமா இருக்க, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்றேன்ட்டு சில காரியங்கள் செய்தா, வீணானவர்களை கொண்டா, இவனுக்கு விரோதமாக எழுப்பி அந்த திராட்சை தோட்டத்தை பிடிக்கிட்டான். இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜாங்கிற ஒரு கலர். அவன் இருதயம் எப்படி இருக்கும்னா, என் பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கணும். ஆனா இது ஒரு அழிவுக்குள்ள போயிடுச்சு. 25 வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய எசபேல் தூண்டியபட்டையே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத. கர்த்தருடைய பார்வை எப்பவுமே நமக்கு ஒரு காரியம் செய்யும்போது ஆண்டவர் நம்மள பார்த்து கொண்டிருக்கிறான்னு ஒரு பயம் இருக்கணும். நேற்று நான் ஒரு செய்தி சொன்னேன், சத்ரு எப்படி ஆண்டோடைய நாமத்தை அழிக்கிறாங்கிறது. இத்தனை பேர் இருக்கீங்க, நேற்று 2 பேர் தான் வந்தாங்க. காரணம், சாத்தான் அதை கேட்க விட மாட்டான். எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு அடுத்த தலை கணக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கட்ட எழுதி முடிச்சுட்டு ஆண்டருடைய பார்வையில நான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப எதா மாத்திரம் எனக்கு உங்களுக்கு திராட்சை கனிகளை கொடுக்கிறேன், நீங்க அதை புசிக்கிறீங்களா இல்ல கீரை மாதிரி அதை பாக்குறீங்களாங்கிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கு தான் இருக்குது. சரி, 9வது அதிகாரம் ஏசாயா 8வது வசனத்தை பார்ப்போம். 9:8. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலுக்கு வார்த்தையை அனுப்பினார். இந்த வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தை அனுப்பினாரு, அது இறங்கிருச்சு. ஏசாயா சொல்லலன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியாது, இறங்குச்சா. இங்க ஆசிரியன் திரும்ப வருகிறான். ஆசிரியன் திரும்ப வர்றாங்கன்னு ஏற்கனவே ஒரு வந்திருக்காங்க. எப்ப வந்தாங்கிற உங்களுக்கு நான் காட்ட போறேன். 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 8:4. இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிடும் முன்னே தமஸ்கு ஆஸ்தியும் சமாரியன் கொள்ளையும் ஆசிரியன் ராஜா கொள்வான். ஆசிரியன் ராஜா வருவான்,
அதெல்லாம் கொடுமான எச்சரிப்பின் வார்த்தை இறங்கிருச்சு. அவங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. 9வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அகந்தையும் மனப்பெருமையுமான எப்பிராயமினருக்கு நான் சொல்லுகிறது என்னன்ற, பெருமையெல்லாம் ஒரு நாள் போயிடும், அந்த பெருமையை அடிக்கிறது தான் நான் ஆசிரியனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு ஏற்கனவே கொடுத்துட்டார். 9வது அதிகாரம் 21வது வசனம். மனாசே எப்ராயிம் மனாசையும் பட்சிப்பார்கள். இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆனா இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழை, சிறுமியானவர்கள், விதவை, திக்கற்ற பிள்ளைகள், இவங்களை ஆறுதல் கொடுக்கணும், இவங்களை அணைத்துக் கொள்ளணும், அன்பை காட்டணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். யார மாதிரி? யோபு மாதிரி. யோபு அப்படி நெஞ்சுக்குள்ள வச்சுதான் இவங்களெல்லாம் பார்ப்பாரு. ஆனா இவங்க ஆப்போசிட்டா வந்தார்கள். இவர்கள் நோக்கம் என்னன்னா கொள்ளையடிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கணும். மத்தேயு 23வது அதிகாரம். அன்று வாழ்ந்த மக்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 23வது அதிகாரம் 14. மாயக்காரராக வேதபாரர்கள். ஏன் மாயக்காரர்? வேதபாரருக்கு உபாகமத்தில் இருக்கிற வசனம் தெரியும், யாத்திராவில் இருக்கிறது தெரியும், வாச வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். வேதபாரு, பரிசேரு, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணி, பார்வைக்கு என்னன்னா எனக்குத்தான் ஜிபிக்க தெரியும் அப்படின்னு சொன்னா பார்வைக்கு நீண்ட ஜபம் நிப்பாட்டவே மாட்டாங்க. விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இதன் நிமித்தம் அதிக ஆக்னியர்கள். அவங்க கண்களுக்கு முன்னாடி விதவைக்கு ஒரு வீடு இருக்கும், எங்களுக்கு பவர் இருக்கு, எங்களுக்கு ஒரு கலர் அடிச்சிருக்கிறோம். வேதபாரகன கலர், பரிசேங்கிற கலர் இருக்கு, எங்களுக்கு ஜபம் பண்ண தெரியுங்கிற காரியம். நாங்கள் அதை ஜபம் பண்ணி இதை நாங்கள் செய்து முடிச்சோம். ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி இதை முடிக்க இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி ஃப்ராட், பக்கா ஃப்ராட். அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா சென்னையில் ஒரு வீடு வாங்கிருந்துச்சு. அவர்கிட்ட சொன்னாரு, உன் வீடை சுற்றி விற்கிற எங்களுக்கு நீ அழிஞ்சு போயிருவ அப்படின்னாரு. ஆனா அந்த அம்மா சந்தோஷமா இருக்கு. இவங்க தங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏமாத்த போலாம், கண்டுக்கிட்டே கூடாது, இந்த சாபம் மேல வராதுன்னு சொல்லி ஜெபிக்கும். ஜெபிச்சு மட்டும் மகா இறக்கமாம் கிருபையுள்ள பிதாவே இப்ப துதிக்கிறேன் ஐயா, நன்றி. எங்களுக்கு ஒரு பயத்தோடு வாழ கிருபை பாராட்டுங்க ஐயா. எப்பெல்லாம் இவருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த தருணங்கள் கிடைக்கும் போது இருதயத்திலிருந்து அதை செய்ய உதவி செய்ய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உச்சபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.